நிகழ்ச்சியை பார்த்தோம்னா எந்த கலை நிகழ்ச்சி வச்சாலும் ஆமா 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 ஒரு சிரிப்பா இருந்தோம்னா ஆமா எல்லா துன்பமும் போய்விடும் புரியுதா புரியுதுங்க. இருந்தாலும் இன்று எல்லா பக்தர்களுக்கும் சிரமமாக இல்லாமல் ஆமா நிறைவோடு வாழ்கிறார்கள். நமக்கு எந்த குறையும் இல்லை. கிடையாதுங்க. ஆனால் ஆமா எனக்கு ஒரு விஷயம் என்னங்க நற்செய்தியாக தெரிகிறது. இருவரும் சேர்ந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. ஆமா 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 மலர்வனம் போனாலும் ஒரு மலை பூ பறிக்க போலாம். பூ பேசுறா மலர்வனம் அதேதான்பா. மலர்வனத்தை சென்று பூ பறிக்க போறோம். அதுதான் பண்ண போறோம். அது ஒரு திட்டம் இல்லை. மலர்வனம் சென்று பூ பறித்து ஆழமாக தொடுக்க வேண்டும். போலாமா? போலாங்க. கூட வந்துடுறேன். நீ வரியா? நான் வரேங்க. நீ வரியா? வரேன். இவர் கூட்டு போட்டோமா? இல்ல நானே வரேன் பகவானே. நானே வரேன் பகவானே. பெரிய திருவடி. ஆமா. இவர் சின்ன திருவடி. பெரிய திருவடிக்கும் சின்ன திருவடிக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய திருவடியா? சொல்லு. படிச்சுக்கிறீங்களா? நீங்க படிச்சுக்கிறீங்களா? அந்த அளவுக்கு இல்லை. பெரிய திருவடியா சிறு திருவடியா? திருவடிலாம் தெரியாது. திருவடி வேணா தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பகவானுடைய லீலைகள் லீலைகள். பெரிய திருவடி கருடாழ்வார். கருடாழ்வார். சிறிய திருவடி பகவான் ஆஞ்சநேயர். ஆமா. பெரிய திருவடி சிறிய திருவடி. புரியுதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பெரிய பெரிய படி படிச்சுட்டா நம்மளோட யாரா வாழ்வாய? நாங்கெல்லாம் கை நாட்டு தான். பெருமைக்கு சொல்ல கை நாட்டு தான். குழந்தை காலேஜ் படிச்சிருக்கிறோம். நாங்கெல்லாம் கை நாட்டு தான். எங்களுக்கு ரொம்ப தோலை இட்டு முடிச்சு. அதே போல் பெரிய திருவடி கருடாழ்வார், சிறிய திருவடி பகவான் ஆஞ்சநேயர். அந்த பெரிய திருவடி நீ, சிறிய திருவடி அவர். ஆமா. போலாமா? போலாம் பகவானே. போலாமா? இந்த நந்தவனம் எப்படி இருக்கு? இன்றி அடிக்காது விட்டுக்கிறாங்க. தித்திட்டா பூத்துருக்குது. இட்லி அடிக்காது விட்டாங்க. அதான் தித்திட்டா பூத்துருக்குது. அப்படியா? அந்த திட்டு இட்லி அடிக்கல. ஆமா. அந்த திட்டு என்ன திட்டு தெரியுமா? என்ன திட்டு? அது போக்குவரத்து திட்டு. போக்குவரத்து. ஓ, அதனால அங்க இட்லி அடிக்கல. ஆமா ஆமா ஆமா. திட்டு ஆமா. இதெல்லாம் நரமயிர் புஷ்பம். இதெல்லாம் சூப்பரா இருக்குது. அதான் பூத்து குழுங்குது. இப்போ இதை முடிச்ச உடனே ஆமா நீ மேல கடகன்னு ஏறுற. மேல ஏறு. 4 எண்ணீர் போடுற. ஆமா. புரியுதா? போலாமா? அப்படியே போயிட்டே இருக்கலாம். அற்புதமான வண்ணம். எழில் கொஞ்சம் காட்சிகள். அடடா சபாஷ். கண்ணா கண்ணா மதுசூதனா, யாதவா, கமலக்கண்ணா, ஜனார்த்தனா, இத்தருணத்தில் உங்களுடைய தரிசனம் கிடைத்ததற்கு
மிகுந்த புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கருடா பகவானே பார்த்தலையா? ஆமா இது யார் என்று தெரியவில்லை. யாரு சுவாமியார் போல இருக்கின்றார். ஆமா. எத்தில பட்ட ஏகமுல்லா ஏகமுல்லா விபூதி அணிந்திருக்கிறார். விபூதி அணிந்திருக்கிறார். திடீரென்று என்னை வணங்குகிறார். ஆமா. யார் நீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல. நிச்சயமா தெரியல. நீ யாருன்னு எனக்கு தெரியல. உங்கள் தங்கை சுபதிரா தேவியின் கணவன் அர்ஜுனன். என் தங்க புருஷன் எவ்வளவு அழகா இருப்பாரு. அதானே நாவில் நட்சத்திரம், நீண்ட கரம், என்ன அழகு. 32 லட்சம் ஆச்சு. ஆமா உன்னை பார்த்தா சாமியார் போல கிருஷ்ணன் யோ, நான் அர்ஜுனன் தாங்க. திரும்பியா இந்த பாரு, கருடா. ஏய், இந்த ஜடாபாகலாம் இது. நீ அர்ஜுனன் சொல்றியே, நம்ப முடியுமா? ஏன் இந்த கோலம், எதற்காக? ஏன் இந்த வடிவம்? வியாசர் வார்த்தை கேட்டு பரமனை கோரி தவம் செய்ய பாசுபதக்கனை பெறப்போய் கொண்டிருக்கிறேன் இல்லையா? அதனால் இந்த சிவ சந்நியாசி கோலம் பூண்டு போய் கொண்டிருக்கிறேன். சன்னியாசி ஆமா, புறப்பட்ட நேரம் அதிகாலை. அதிகாலை. ஆமா, இப்ப 5 சாய போகிறது. பொழுது பொழி போகுது. ஆமா புரியுதா? ஆமா இன்னார் வரல என்ன பண்ணிக்கிற? கண்ணா, சற்று நேரம் முன்பதாக வந்திருக்க வேண்டும் நீங்கள். ஏனென்றால் ஒரு எவர்ணம் மாதிரி ஒரு பெண்ணி இங்கே என்னை தொல்லை செய்தார். ரொம்ப தொல்லை பண்ணா. சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு ஈஸ்வரனை துதிக்க போறேன்னு சொல்ற பெண்ணை போய் பாத்துக்கிறியா? அவள் தான் என்னை பின்தொடர்ந்து தொல்லை கொடுத்தார். நமக்கு பொண்ணு வேஷம் பிடிக்காது. அதானே? ஆமா 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 அந்த பெண்ணை எப்படி போனா? அதோ இந்த திசையாக தான். அவ்வளவுதானே? ஆமா. நீ கைலாய மலைக்கு போ. அந்த பெண்ணை நாமே பாத்துக்கலாம். ஆகட்டும். என்னடா இந்த பக்கம் போய் போகலாம் பகவானே. ஓ, கண்ணா. ஓ, கண்ணா. வரேங்க. உங்கள் வடிவத்திலே, ஆமா உங்கள் தேகத்திலே ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறது. என்ன மாற்றம்? நெத்தியில திருநாமம் அணியக்கூடியவர் பெண்களிடம் திலர்க வச்சிருக்கீங்க இல்லையா? என்ன காரணம்? நீண்ட சடை. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? ருக்மணி இருக்கானே வார்த்தை, ஆமா, அவ கிரகத்துக்கா போனேன். நாயகா இங்க வர வேண்டும், தினந்தோறும் திருநாமதான சாத்திர இன்று ஒரு நாள் திறந்து வைத்துன்னு சொன்ன. அதை கழிச்சிட்டுமா? ஓ, இல்ல இருக்கட்டும். என்ன நீண்ட சடையா இருக்கே? ஓ, சத்தியபாமா இருக்காளே. ஆமா, சத்தியபாமா கூந்தல் போட்டார். அதை எடுத்துருவா. சரி, இருந்தாலும் எனக்கு சந்தேகம்தான். உங்கள் தோற்றத்திலே எனக்கு சந்தேகம்தான். ஏம்பா, இந்த ஆடை ஆவணத்துல கலை கழிச்சு விடு, கழிச்சு விடு. பெண்ணாக வந்து என்னை தொல்லை செய்ததே நீங்கள் தானோ? உண்மை. எதற்காக என்னை இப்பேற்பட்ட தொல்லை செய்தீர்கள்? அர்ஜுனா, உன்னுடைய குணம் கல்லின் மீது சேலை இருந்தாலும் அந்த சேலையை விலக்கி ஆனா பெண்ணா பார்க்கக்கூடிய குணம் உன்னுடைய குணம். சரி, தேச பகவான் வந்ததும் அவர் உள்ளத்தில் வாய்வார்த்தையாடினதும் நீ சிவனை கோரி தவம் புரிய செல்வதும் எனக்கு தெரியும். சரி, நீ செல்வதோ பேரின்பத்தை அடைய சிவ தரிசனம், பெரிய தரிசனம். அந்த தரிசனத்தை காண போகிறாயே, உன்னுடைய மனதில் பெண்கள் ஆசை இருக்கிறதா இல்லையா என்று நான் மோகினியாக வந்து உன்னை சோதனை செய்தேன். சரி, செய்யும் காலத்தில் ஒரு நாரியம் என்று சொல்லக்கூடிய தேர்வு நிறுத்தி ஒரு கல்லிப்பீடு அடித்தால் செப்பை 1 பெத்த 2 உள்ள வெண்மையா பரிசுத்தமா இருக்கும். சரி, அதை போல் உன்னுடைய உள்ளம் பரிசுத்தமாக சிவனையே நாடுகிறது. எந்த ஒரு குழப்பங்களும் ஏற்படாது. சென்று நீ கைலாயமலை நின்று நீ சத்பூசியை நாட்டி வலதுபாதத்தை மடித்து தபம் செய்யும் பொழுது இந்த கண்ணன் மோகினியாக வந்தேன் அல்லவா, இந்த உருவத்தை மாற்றி உனக்கு கருடனாக வந்து காட்சி கொடுப்பேன். அதே பாலகி, அதே பாலகா. ஏன் மாற்றி சொல்ல? மாற்றி சொல்லுப்பா. நீதான் மாறி இருக்கிறீங்க. நான் கோபுரா மாதிரி நீங்க நிக்கணும். அதோ அந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா. சரி, ஏதோ ஒண்ணு தவறு நின்றுட்டோம். யார் நீங்கள்? நான் தான் பிரம்மபுரத்து பிரம்மதேவன். பிரம்மதேவன். பிரம்மதேசமா? ஆமா. ஓ, பிரம்மதேசம்.
பிரம்மதேவன். ஆமா. அவருக்கு 4 முகமாச்சே. ஆமா. இன்னும் ஒரு முகம் தான் இருக்கு. உங்களை பாக்கலான்னு குடுகுடுன்னு வந்த மாதிரி எப்படி பஸ்ல வந்தேன். எப்படி வந்த? குடுகுடுன்னு பஸ்ல வந்தேன். ஆமா, எல்லாமே அது இல்ல. குடுகுடுன்னு வந்தா என்ன குடுகுடுன்னு? வேகமா வந்தேன். வேகமாக உற்சாகமாக வந்த மாதிரி பஸ்ல ஏறி உட்கார்ந்து டிக்கெட் கேக்குறாங்க. அப்போ இது பயணம் செய்வதற்கு பேருந்து சீட்டு இருக்கணுமா இல்லையா? கேட்பாங்க தான். கேப்பாரா? எடுத்தியா? பணம் இல்லையே. சரி. ஒரு முகத்தை கேள்வி கொடுத்துட்டேன். ஒரு பஸ் பயணத்துக்கா? ஆமா, பணம் இல்லைன்னு கேள்வி கொடுத்தேன். 4 முகத்துல ஒண்ணு அங்க. ஆமா. மிச்சம் என்னாச்சு? ஒரு முகத்துல பெயிண்ட் போயிடுச்சு. ஆஹா. இன்னொரு முகம் அரசாங்கத்துக்கு வரி பணமா கட்டிட்டு வந்துக்கிறேன். ஒரு முகத்தோடி இப்ப உங்களை பார்க்க வந்துக்கிறேன். சரி, இங்க ஆமா. ஆமா. அவருக்கு அன்ன வாகனமாச்சே பிரம்மதேவனுக்கு. வாகனம் இல்லாம இருக்கு. ஏழைய நத்த போரி கூட்டுகிற அந்த வாகனத்தை. பிரம்மதேவனுடைய வாகனமா அப்பா நத்த பொறுக்கிறது. நத்த போரிக்குது. சரி, இங்க எதுக்காக வந்த? நீங்கள் இருவரும் ஆடுவீராக, ஒரு பிள்ளையை பெப்பீராக, தாலாட்டு பாடி நாயாகவே. தாலாட்டு பாடி ஆமா, தாயாக வேண்டும். அதேதான். நம்ம நாய் நீங்க தாலாட்டு பாடணும். உங்கள் காதல் மலர வேண்டும். முள்ளு தோப்பிலையும் ஏரி கரையிலும் சவுக்கு தோப்பிலையும் இப்படி மலர்ந்து கொண்டே போக வேண்டும். உங்கள் காதல் ஏரி கரையிலும் முள்ளு தோப்பியும். ஆமா. எங்கடா முள்ளு தோப்பு ஏரி கறி விடுறாங்க? இது ஒரு ஏரி வலித்து ஏரி மேல ஊரை கட்டி வச்சுக்கீங்க. என்ன? சரி, நான் போய் வந்துடுறேன். ஏன்னா சென்னை மாநகரம் மாவட்ட புக் எடுத்து பார். 127 ஏரி கொண்டது சென்னை மாநகரம். 127 ஏரியா சென்னை மாநகரம். ஏரி மாவட்டம். ஏரி மாவட்டம். ஏரி மாவட்டம் 127. இந்த சென்னை 127 ஏரி கொண்டது சென்னை மாநகரம். அது இப்ப சொல்ல நேரம் இல்லை. சரி, ஆமா, போயிட்டு வரீங்களா? பொறுப்புங்க, பொறுப்பு.